गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். புனித மரியே, இறைவன் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்போதும் எங்கள் இறப்பின் நேரிடும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கொங்குமழை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியை வணங்குகிறேன். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் அகிலவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்து இலக்கை நோக்கி பறக்கும் பறவைக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டிகளை தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சில் வைத்து என்றும் எங்கள் வழிகாட்டியாய் தோள் கொடுக்கும் தோழனாய் கற்றுக் கொடுப்பதில் சிறந்த ஆசானாய் இருக்கும் நமது அண்ணா கல்லூரி குழும தலைவர் திரு அண்ணாதுரை ஸ்ரீ அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். 2022ஆம் ஆண்டு மாணவ மாணவர்கள் அன்றும் வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணா காலேஜின் சொல்லிட்டு கண்டிப்பா இருப்பீங்களா? ஒரு குடும்பம் உள்ளவர்கள் தாயும் தந்தையும் பெற்றோரும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் பள்ளியாகட்டும் கல்லூரியாகட்டும் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் முக்கியம். அதே போன்று மாணவர்களும் முக்கியம். இவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து இருந்தால்தான் கல்லூரியாகட்டும் பள்ளியாகட்டும் நல்ல வளர்த்தை வந்து கண்டிப்பாக பெற முடியும். ஆனால் ஏற்கனவே எங்கள் கல்லூரியில் அதிகமான குழந்தைகள் படித்து முடித்து வரவு சென்றிருந்தாலும் புதிய வரவிருந்தாலும் குடும்பம் வந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபேமிலி கிடையாது, பேரண்ட்ஸ் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மறுபடியும் ஒரு பத்தி சொல்லலாம். இதே கேம்பஸ் பசங்க சொல்லிட்டு இந்த ஆக்டர் மட்டும் அந்த ஏரியாஸும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நடக்கக்கூடிய கல்லூரி. இந்த பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல ஒரு கேம்பஸ் இருக்கு. அதாவது ஆக்டர் ஏரியாஸும் கேட்டரிங் மற்றும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் லாங்ல காரைக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல் வந்து தனியார் ஹாஸ்டல் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு நேஷனல் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிறது எங்களுடைய அண்ணா கல்லூரி விருதுநகர் கல்லூரி தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்மிஷன் பண்ணிருக்கோம். இந்த காலேஜ் பற்றி ஆல்ரெடி நிறையவே தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாஃப் வச்சுட்டு அவங்க முன்னாடி பேசுறோம். ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அவங்கள ஒரு சின்ன ஏதாவது அவங்களுக்கும் சொல்லிட்டு ஏதாவது இன்வைட் பண்றது வெளியே வச்சிருக்கீங்களா? எதுவுமே இல்ல. சரி, ஓகே. மாணவ பெண்மானு டீச்சர்ஸ் எங்க இருக்கு? நானும் சொல்லிடுவேன். சரி, ஓகே. நானே இதை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. இதை பத்தி இல்ல, உங்க டீச்சர்ஸ பத்தி அங்க இருக்கீங்க. சரி, ஓகே. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லா பத்தி வருவாரு. எப்பவுமே ட்ரெண்டிங்கா இருக்கிறத யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா தான் இருப்பாங்க. அப்புறம் காலேஜ் போனா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து நல்ல அழகா பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு மாணவர்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நிகழ்ச்சிகள் வேற பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ல பேரண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சேர்ந்து நீங்களும் மாணவர்கள் சேர்த்து விளையாடணும் கூறி மேலும் எங்களுடைய கல்லூரியில் சபை அவர்களை கேட்கிறோம். சொல்லியிருப்பாங்க. சாதி இருந்தால் காடு கொள்ளாதுன்னு சாதி இருந்தால் காடு கொள்ளாதுன்னு
அதுக்கப்புறம் அவங்க மறந்தாங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, மறந்துடுவாங்க. நாங்க வந்து முன்னாடி வந்துருவோம். கேள்வி போலாம் செகண்ட் அடுத்தபடியாக கண்டிப்பா நீங்க அட்மிஷன்ஸ் பேட்டர்ல அவங்க எல்லா பத்தியுமே தெரியும். அர்ஜுன் நேர கிடைக்கிறோம். இந்த 3 பேரும் மோஸ்ட் சீனியர் ஸ்டாஃப்ஸ் ஆஃப் த காலேஜ் கண்டிப்பா அவங்க எல்லா பத்தியும் தெரியும். அடுத்தபடியாக கல்லூரியில் என்ன சொல்லலாம், ஒரு கல்லூரி என்ன கியூனா இல்லாட்டி என்ன சொல்லலாம், என்ன சொல்லி கூப்பிடுவீங்க, என்ன ஹெச்ஓடி மேம் நான் வந்து இப்பதான் ஷார்ட் நேம் எதுவும் இல்லையா, சரி சரி ஓகே ஓகே ஹெச்ஓடி மேம்க்கு சாங் அடுத்தபடியாக லாவண்யா பிஎஸ்சி ஆட்டோமேட்டிவ் எப்படி பார்த்துருந்தோம் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் நன்றி முன்னேறி கொடுக்கிறோம். அடுத்தபடியாக பிஎஸ்சி ஆட்டோமேட்டிவ் பரிந்தா முன்னேறி கொடுக்கிறோம். நிறைய கிஃப்ட்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கல்லூரியில மொத்தம் கொடுத்துருக்கோம். அதாவது மாணவர்களுக்கு வந்து 2025ஆம் ஆண்டு வரவேற்பதற்கு உண்டான கிஃப்ட்ஸ் அண்ட் வெல்கம் கிஃப்ட்ஸ் என்ன பண்றது எல்லாமே கல்லூரியில எல்லாத்தையும் உங்களுக்காக செலவழித்து உங்களை நல்லபடியாக வரவேற்க வேண்டும் என்பதற்காக தான் செய்து வச்சிருக்கோம். கல்லூரியெல்லாம் செஞ்சாங்களா? ஆமாவா? ஒருத்தருவா கூட கல்லூரியில இருந்து நாங்க செய்யவே இல்லை. முற்றிலும் மாணவ மாணவர்கள் உங்களை வரவேற்பதற்காக எல்லா பணியும் சொல்லி கிஃப்டெல்லாம் போட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்து பார்த்து எங்களோட ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியா வரவேற்கணும் என்பதற்காக தமிழ் என்ன போல பார்த்து பார்த்து நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சர்ப்ரைஸ் கேம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செகண்ட் தேங்க்ஸ். கூட்டத்தில் விசிரிச்சு யாரு? சரி ரைட் ஓகே. பேரண்ட்ஸ் கிட்ட விசிரிச்சோன்னா என்ன அவங்க சார் பொம்மை விசிலா? சரி சரி ரைட் சரி அப்புறம் சரி. ஆனா ப்ரோக்ராம் நடக்கிறப்ப இந்த பாட்டுக்கு விசிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்பதான் உங்களை பற்றி ஆர்வம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே. இருந்தாலும் மாணவ கல்லூரிகளே ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்கணும். அதுல அந்த மாணவர்கள் எல்லாருமே நிறைய புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய பேர் ஒரு சின்ன பயத்தோட இருப்பீங்க. அதனால ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது அதேதான். இது ஒரு ஃபேமிலி குடும்பம் நினைச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சீனியர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குற்ற உறுதியாக, நல்ல ஒரு அண்ணனாக, நல்ல ஒரு தோழனாக, நல்ல ஒரு சகோதரியாக தான் உங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே இருப்பாங்க. இதுல முக்கியமா இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஆட்டோமேட்டிக் கல்லூரியாக உங்களோட மதுரை ஆட்டோமேட்டிக் காலேஜ் மாதிரி தான் இருக்கு. இது நான் ஏன் உங்களை பெருமையா சொல்றேன்னா, நீங்க கோயம்புத்தூர் முதல் கன்னியாகுமரி ஆகட்டும் எந்த இடத்துல போனாலுமே ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஆட்டோமெட்ரிஸ்ட் முடிச்ச ஒரு ஆட்டோமெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிகல்ஸ்ல கண்டிப்பாக அண்ணா ஆட்டோமெட்ரிக் ப்ரையாரிட்டி சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இதே போல கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் நீங்க போனாலுமே அண்ணா ஆட்டோமெட்ரிக் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அங்க ஒரு சீனியர் ஆட்டோமெட்ரிக்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். இந்த ஆட்டோமெட்ரிக் ரொம்ப ஒரு டிஃபரெண்டான படிப்பு, ரொம்ப ஒரு யூனிக்கான படிப்பு. நான் வந்து பெருமையாக சொல்ல முடியும். இந்த வருடம் நம்முடைய பசுமலை கல்லூரி மற்றும் விருதுநகர் கல்லூரி சேர்ந்து மொத்தமாக கல்லூரி படிக்கக்கூடிய எண்ணிக்கை மட்டும் 750 மாணவர்கள் இந்த வருடம். இந்த வருடம் மட்டும் 750 மாணவர்கள் இல்ல. ஆட்டோமெட்ரிக்ல படிக்கிற மாணவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 400 மாணவர்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உலகத்திலே ஆட்டோமெட்ரிக் 400 பேர் ஒரு காலேஜ் ஆட்டோமெட்ரிக் காலேஜ் நம்ம எல்லா பிளாக் பண்ணாம பண்ணாம படிக்க சொல்லுவோம்.
நமக்கு ஒவ்வொரு காலேஜ் சிங்கிள்ஸ் ஆகட்டும் ஹாஸ்டல்ஸ் ஆகட்டும் ஹாஸ்டல்ஸ்லாம் நிறைய பேர் கிடைக்காம இருப்பாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பட் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இன்னும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து எல்லா பத்தியும் சொல்றது உங்களோட அப்பா அம்மாக்கு ஒரு நன்றியை நல்லபடியாக என்ன பண்ணுறது தெரிவிச்சுங்க. அப்புறம் வேணுமே தெரிவிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சுனிலாமே தேங்க்ஸ் சுனிலாமே தேங்க்ஸ் சுனிலாமே சொல்ல மாட்டீங்க அப்பா அம்மாக்கு சொல்லுங்க. என்னோட தேங்க்ஸ் சொல்லிடலாம்ல. நன்றி அப்பா நன்றி சார் கோரங்க சொல்லிடலாமா? நன்றி 1 2 3 நன்றி அம்மா சொல்லுங்க. நன்றி அப்பா சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு இதை ஏன் சொல்றேன்னா ஆட்டோமேட்டிக்ல இந்த வருஷம் எங்களுக்கு அந்த கல்லூரியாகட்டும் இந்த கல்லூரியாகட்டும் எங்களுக்கு இருக்கிற சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு 100 சீட்டு. ஒரு 100 சீட்ல 125 மாணவர்கள் வந்து இந்த வருடம் மட்டும் எங்களுக்கு 2 காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்காங்க. 125 இதை ஏன் நம்ம இருக்கு சொல்றேன்னா 125 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 110 பேர் வந்து லேடிஸ் ஸ்டூடெண்ட். யாரப்பா நேரமா சாப்பிடுங்க இந்த நாளை மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் இதை மட்டும் வச்சுங்க. நடுவுடன் படிக்கிறப்ப படிச்சிடணும், சாப்பிட்றப்ப சாப்பிடணும், வாடுறப்ப வாடணும், தூங்குறப்ப என்ன பண்ணணும் தூங்கணும். இதை நீங்க பண்ணணும். சோ கண்டிப்பாக உங்களும் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிடுவாங்க. இந்த 2000 வருஷம் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இங்க நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், சாப்பிடுறது வீட்டுல போய் நல்லா சாப்பிடுங்க, தூங்குறது வீட்டுல சொல்லக்கூடாதுக்கு தூங்குறது. முக்கியமா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்ம சொல்ற அதேதான். நிறைய பேரண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15 to 20 பேர் இங்க எங்களோட கேம்பஸ் வந்து வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஸ்டாஃப்ஸ் உங்க ஹாஸ்டல் வார்டன் நாங்க சொல்றதை கிளீனா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸ் என்ன நம்புதான் உங்க ஸ்டாஃப் நம்பி உங்களை நம்புதான் விட்டுட்டு போறாங்கன்றப்ப உங்களை கல்வி இழப்பால் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமையாச்சு. ஆண்டனி பறவையா பாம்பா பறவையா பாம்பா என்ன நோக்கத்துக்காக பறவை பாம்பு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. என்ன சொல்றது இல்ல கரெக்டா சொல்றவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் வந்து கொடுக்க போறோம். டாக்டர் கண்ணு இருக்கு, பறவை இருக்கு, பாம்பு இருக்கு, குச்சி இருக்கு, என்ன இருக்கு எல்லாமே இருக்கு. என்ன சொல்லுங்க என்ன? ஸோ நல்ல அழகான கிஃப்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட்ன்ற ஒரு அழகான என்ன பண்ணிருக்காங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா கிளாப் பண்ணுங்க. ஸோ மேலே பண்ணீங்கன்னா அவங்க என்ன ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆப்டோமாலஜிஸ்ட் என்ன ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆப்டோமாலஜிஸ்ட். ஸோ ஒரு அழகான சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க.
சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஓகே, கண்டிப்பா நம்ம காலேஜ்ல எப்பவுமே நிறைய ஈவெண்ட்ஸ் கேம்ஸ் எல்லாம் நடக்கும். பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 3 days வந்து தமிழர் திருநாள் வந்து கொண்டாடுறோம். இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு மட்டும்தான். அடுத்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஃப்ரெஷர்ஸ் டே ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிஹர்சல் தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ டு ஆல்.